அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 19, 22, 23ஆம் தேதிகளில் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். மேலும் ஜூன் 23ஆம் தேதி ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சரான விஜய் பதிலளிக்கிறார். பேரவை நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் இருமுறை தேசிய கீதம் பாடப்பட்டதில் எந்த தவறும் இல்லை என்றும், பேரவை நிகழ்வுகளை எப்படி கையாளுவது என்பது குறித்தும் நேரலை செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது என்று ஆய்வுக்குழு கூட்டத்தில் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 30% வரை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டமான TAPS இந்த திட்டத்திற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகள் இன்னும் முழுமையாக வகுக்கப்படாத நிலையில் ஓய்வூதியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த டாப்ஸ் திட்ட விதிகள் முழுமையாக வகுக்கப்பட்டு அமலுக்கு வரும் வரை தகுதியான ஓய்வூதியர்களுக்கு இந்த இடைக்கால நிவாரணத் தொகை தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் அன்று வார அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஆயினும் வார இறுதி அட்டவணை இல்லாமல் வாராந்திர அட்டவணையில் ரயில்கள் இயக்கும் என்று மாணவர்களுக்கு உதவ முக்கிய ரயில் நிலையங்களில் சிறப்பு நீட் உதவி மையங்களும் அமைக்கப்பட உள்ளன என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று 27 மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய இந்த 27 மாவட்டங்களில் மற்றும் புதுவை மற்றும் காரைக்காலில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும், சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பரந்தூர் விமான நிலையத்திற்கு அரசு அனுமதி அளிக்காது. விமான நிலையம் வரக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என அமைச்சரான நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பரந்தூரில் தான் தாவேகாவின் முதல் போராட்டமே நடைபெற்றது எனவும், மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: திமுக ஆட்சியில் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனி திறன் தமிழ்நாடு என்ற பெயரில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPSC குடிமைப் பணிகள் முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெறுவதற்கான விண்ணப்பிக்க அரசும் அழைப்பு விடுத்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் கடந்த 16 நாட்களில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியவர்கள் மீது போலீசார் அதிரடியான நடவடிக்கையை எடுத்துள்ளனர். கடந்த 16 நாட்களில் மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக 16,031 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 14,100 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விதிமீறல்களில் ஈடுபட்டதாக 3,13,00,000 அபராதம் வசூல் என காவல்துறையும் தகவல் அளித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: அரசு பழங்குடியினர் பள்ளி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வரும் 22 மற்றும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, தலைமை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கணினி பயிற்றுனர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், காப்பாளர்கள், இடைநிலை ஆசிரியர் ஆகிய பணியிடங்களுக்கு
மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலுக்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வானது வருகிற 22 மற்றும் 23 ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் அந்தந்த மாவட்டத்தில் பழங்குடியின நலத்திட்ட அலுவலகம் அல்லது ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. பணியிட மாறுதல் கோரி இணைய வழியில் விண்ணப்பித்தவர்கள் மட்டும் இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என்று அதில் கூறியுள்ளது. 9வது அறிவிப்பு. பயணிகளின் கூட்ட நெரிசல் மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், சென்னை எழும்பூரிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் மதியம் 1 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஜூன் 21ஆம் தேதி இரவு 11:25 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 11:30 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும். 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மொபைல் போன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியை வரும் 23/6/2026 முதல் 25/6/2026 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பயிற்சி நடைபெற உள்ளது. 11வது அறிவிப்பு. செங்கோட்டை தாம்பரம் ரயிலானது வரும் 29ஆம் தேதி மாற்றுப்பாதையில் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட நெல்லை ரயில் நிலையத்தில் யார்டு பராமரிப்பு மற்றும் வாஞ்சிமணியாச்சிலிருந்து நாகர்கோயில் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக வருகிற 29ஆம் தேதி செங்கோட்டையிலிருந்து மாலை 5:35 மணிக்கு புறப்படும் செங்கோட்டை தாம்பரம் அதிவிரைவு ரயிலானது தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் வழியாக திருச்சி வந்து தாம்பரம் செல்லும். அன்று இந்த ரயிலானது பாவுச்சத்திரம், அம்பை, கல்லிடக்குறிச்சி, சேரன் மகாதேவி, நெல்லை வழியாக இயங்காது. கூடுதலாக இந்த ரயிலானது சங்கரன் கோவில், ராஜபாளையம், சிவகாசி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று திருச்சி கோட்ட ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 12வது அறிவிப்பு. இனி மருத்துவர்கள் பரிந்துரை செய்தால் மட்டுமே இருமல் மருந்து உட்பட அனைத்து சிறப்புகளும் வழங்கப்படும் என்று ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இருமல் மருந்து உட்பட அனைத்து வகை சிறப்பு மருந்துகளை பரிந்துரை சீட்டு இன்றி கடைகளில் நேரடியாக வாங்க முடியாது என்றும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் கலப்பட இருமல் மருந்தால் மத்திய பிரதேசத்தில் 20 குழந்தைகள் வரை உயிரிழந்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து மருந்தகங்களிலும் இந்த விதிமுறையை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவ சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 15 இளங்கலை பட்டப்படிப்புகள், 14 முதுகலை பட்டப்படிப்புகள், 48 சான்றிதழ்கள், பட்டய படிப்புகளை பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்தின் இணைய வழி மூலம் சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. ITI படிப்பில் சேருவதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ITI நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் 13ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இளநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 23ஆம் தேதி வரை அவகாசத்தை நீடித்துள்ளது. விண்ணப்பிக்க கால அவகாசம் முடியும் நிலையில் ஜூன் 23ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போதைப்பொருள் மாரத்தான். இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டமானது ஜூன் 26ஆம் தேதி காலை 6 மணி அளவில் காமராஜர் சாலை பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் தொடங்கி ஔவையார் சிலை வரை சென்று திரும்பி நேப்பியார் பாலம் வழியாக தீவுத்திடலை வந்தடையும். சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் இது நடைபெறும். இந்த ஓட்டத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் stat.tn.government.in என்ற இணையதளத்தில் 22/6/2026 வரை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.